வருஷந்தோறும் கிறிஸ்மஸோட நைட்டு லைட்டு பார்க்கறதுக்குன்னு கிளம்பிருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி போறதுக்கு முன்னாடி வச்ச பிரியாணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரியாணி இருக்கும்போது வெளில எதுக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதிலயும் ஒருத்தவங்க மதியம் பிரியாணி வாங்கி தந்திருந்தாங்க. அதையும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டு பார்க்க கிளம்பிட்டோம். ஒவ்வொரு கோயில்ல என்ன அழகா லைட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் இந்த சீரியல வச்சு மரத்துலலாம் டெக்கரேட் பண்ணி குடில்லாம் வேற லெவல்ல இருந்து போட்டி போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த பாலப்பள்ளம் போணும்னு நெனச்சிருந்தோம். அங்க டிராஃபிக்னால அங்க எங்கள விடவே இல்ல. இது என் ஹஸ்பண்ட் ஊர் தான் ஐரேனிபுரம். அங்கேயுமே சூப்பரா மரத்துலலாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறதுக்கு அதிலே நம்ம ஜெகஜோதி அந்த வெளிச்சத்துல இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளவுமே ஸ்டாரு, பால் அந்த மாரி ஷேப்ல ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல இன்னொரு கோயில்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த வாழைக்குலைய வச்சு அந்த கோபுரம் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. வாழைக்குலை, ஆரஞ்சு பழம் உள்ள எல்லா பழத்தையும் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி, இந்த லைட்டுக்கு பதிலா இளநீர தொங்க விட்டு ரொம்ப நல்லா இருந்து ஒரு வழியா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்.